ஆண்டவர் உலகரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் தேவசபை வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டுடைய 17ஆம் நாள் புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தே நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தினை வாசிக்க கேட்போம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானவானாகிய சாலமோன் இவ்விதமாக எழுதுகிறார். இதிலிருந்து நாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள காலங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. காலங்கள் அப்படியே வச்சிருக்க மாட்டார். கஷ்டம்னா அப்படியே கடைசி கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நெருக்கடினா கடைசி நெருக்கடியிலே போட்டு நம்மளை குமிச்சிட மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கார். அதைத்தான் கீழே பிரசங்க அருமையாக சொல்லுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம், கிளிக்க ஒரு காலம் உண்டு, கிளிந்தை தைக்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம், எரிந்து விட ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம். அதனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தை பார்த்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. காலங்கள் மாறும். அல்லேலூயா. உங்கள் கஷ்ட காலங்களை கர்த்தர் மாற்றுவார். உபத்திரவத்தின் காலங்களை கர்த்தர் மாற்றுவார். கசைப்பின் அனுபவங்களை கர்த்தர் என்ன செய்வார். 400 வருஷம் 430 வருஷ காலம் உபத்திரப்பட்டாங்க. அப்படியே இருந்துட்டாங்க கிடையாது. தேவர் அவரை சந்தித்த காலம் வந்தபோது லேலுயா தோத்திர மாறனாதான்னு போட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஆமென். கானான் கொண்டு சேர்ந்துட்டா இருப்பாங்க. அதற்கு ஒரு காலம். நீங்கள் ஒருவேளை அதான் மோசி சொன்னால் நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்க சொல்கிறோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாயிருக்கும். கண்ணீர் துடைக்கப்படுகிற ஆண்டாயிருக்கும். கவலைகளை மாற்றுகிற ஆண்டாயிருக்கும். கஷ்டகாலம் மாறுகிற ஆண்டாயிருக்கும். லேலுயா சோத்திரம். அதைத்தான் உலகத்தான் சொல்லிட்டான். அவருக்கு நல்ல நேரம் வரட்டுமே அப்படின்ட்டு. அப்படின்னா தேவன் அவனை சந்திக்கிற ஒரு காலம் இருக்குது. அதனால் உங்களை உயர்த்துகிற ஒரு காலம் இருக்கும். அப்போது நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஏற்ற மனைவியை கொடுப்பார், ஏற்ற திருமண காரியம் நடைபெறும், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். எல்லாவற்றும் ஒரு காலம். இந்த ஒரு வேளை அழுதால் புலம்பிக் கொண்டு இந்த கண்மலைத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். ஒரு காலத்தில் தேவ ஜனங்கள்லாம் அழுதார்கள். ஆனால் காலத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமானை தள்ளி முர்தைக்காய் கொண்டு வந்தார். அப்போ இருவருக்குள்ளாக என்ன வந்துட்டு களிப்பு, மகிழ்ச்சியும் சந்தோஷம். அதே போல் உங்கள் காலங்களை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். உங்களுடைய வியாதி மாறும், கஷ்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், இக்கட்டுகள் மாறும். எல்லா காலங்களும் நெகட்டிவான எல்லா காலங்களையும் கர்த்தர் மாற்றி பாசிட்டிவான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், தருவார். எல்லாருடைய வாழ்க்கையில் தான். ஆரம்ப காலம் அப்படி கஷ்டப்பட்டது, இப்போ நல்லா இருக்குன்னு. அதே போல் ஒருவேளை நீங்கள் கடந்த நாளுக்கு அப்படி அமைந்திருக்கலாம். இந்த ஆண்டு அப்படி தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஆண்டு விடுதலையின் ஆண்டாய், மகிழ்ச்சியின் ஆண்டாய், தேவ நன்மையால் நிரப்புகிற ஆண்டாய். எங்கள் சபைக்கு அதான் வாக்குத்தத்தை. கர்த்தர் நன்மையானதே தருவார். தேசம் தன் பலனை கொடு. அப்படிப்பட்ட ஒரு நன்மையின் ஆண்டாக கர்த்தர் மாற்றி சகல ஆசீர்வாதங்களை அவங்களை நிரப்புகிறார். நாம் செய்வோம். பரலோக பிதாவே, காலங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிற அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கை அடிமைத்தன காலங்களை உயர்த்தின தெய்வம். இஸ்ரவேலுடைய காலங்களை அடிமைத்தனத்தை மாற்றி கானான் தேசத்துக்கு கொண்டு போன தெய்வம். இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த காலங்களை மாற்ற வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிற அப்படின்னு அற்புதமான மகிழ்ச்சியான காலங்களை கொடுக்க போகிற அப்படின்னால இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலைத்தை நீங்கள் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக.